Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இளைஞர்களால், அம்மாவின் தொண்டர்களால், தாய்மார்களால், சகோதர சகோதரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், நீங்கள்லாம் சேர்ந்துதான் என்ன தலைவராக்கி இருக்கீங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்கெல்லாம் காசு பணத்தை கொடுத்து தலைவரானவர்கள். நீங்கள் நான் உங்களது அன்பால் தலைவனானவன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்? அம்மாவின் கொள்கைகளை இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அதை எடுத்துச் செல்கின்ற மாபெரும் தொண்டர்கள் இருந்த கூட்டம் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக, தேர்தல் வெற்றி தோல்விகளுக்காக கூடிய கூட்டம் அல்ல இது. அன்றைக்கு மேலூர் நகரிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் திருப்பெயரில் தொடங்கிய பொழுது காலை 9 மணிக்கே லட்சக்கணக்கானவர் திரண்டிருந்தீர்கள். அங்கே கூடியிருந்தவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த பழனிசாமி கம்பெனியோடு அவர்கள் அங்கேயே இருந்திருக்கலாம். ஆட்சி அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் அவர்கள் விரும்பி இருந்தால் அங்கேயே இருந்திருக்கலாம். பொண்ணுக்காக, பொருளுக்காக, பதவிக்காக இருப்பவர்கள் எல்லாம் அங்கேயே தங்கிவிட்டார்கள். அம்மாவின் உண்மையான கொள்கையை தாங்கி பிடிப்பவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே திரண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இயக்கத்தை யாராலும் தொட்டு பார்க்க முடியாது என்று நான் சொல்கின்ற இடங்களில் எல்லாம் சொல்ல வைத்து சொல்கிறேன். அதைத் தொடர்ந்து சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நான் உட்பட யாரும் வெற்றி பெறவில்லை. அப்பொழுது சொன்னாங்க, அவ்வளவுதான், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்து விட்டது, டிடிவி ஒளிந்தான் என்றார்கள். நான் மனசுக்குள்ளார சிரிச்சுக்கிட்டேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்று பாரதியார் சொன்னது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பொருந்தும் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த தொண்டர்கள், இந்த நிர்வாகிகள் இருக்கும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. இயக்கம் ஆரம்பித்து 6 ஆண்டுகளாகிவிட்டது. நாம் ஒன்றும் ஆளுங்கட்சி அல்ல, நாம் ஒன்றும் எதிர்கட்சி அல்ல. ஆனால் மக்களின் பிரதிநிதிகளாக, அம்மாவின் பிம்பங்களாக தமிழ்நாட்டின் அத்தனை பகுதிகளிலும் மக்களின் பிரச்சனைக்காக போராடுகின்ற ஒரு போராளிகளின் இயக்கம், ஜனநாயக போராளிகளின் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் நேர்மையான பாதையிலே பயணிக்கின்றது. புரட்சி தலைவர் தந்த பாதையிலே பயணிக்கின்றது. அம்மா அவர்கள் காட்டிய பாதையிலே பயணிக்கின்ற இயக்கம். இந்த இயக்கம் உண்மையாக நமது லட்சியத்தை அடையாமல் ஓயமாட்டோம் என்பது எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது. இங்கே வந்திருக்கின்ற உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கின்றது. அதனால் தான் சொல்கிறேன், இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியிலே ஒரு அணிலை போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே, இந்த நெல்லை மண்டலத்திலே உறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்பப்படுகிறேன். பழனிசாமி கம்பெனிகிட்ட பலபலம் இருக்கு. புரட்சி தலைவர் கூட்டத்தை அந்த சின்னத்தை வச்சுட்டு மக்களை ஏமாத்திடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த தேர்தலிலே துரோகத்திற்கான பலனை அனுபவிக்காமல் விடமாட்டார்கள். அதற்கான வேலையை தான் அண்ணன் பழனிசாமி செஞ்சிட்டு இருக்கு. விநாசகாலை விபரீத புத்தின்னு சொல்லுவாங்களே, அதுதான் பழனிசாமி இன்றைக்கு செய்திருக்கார். என்னென்று கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய்மென்று கொன்ற மகருக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்குலாம் தெரியும், யாரு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களோ அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். இது எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற நீதியாகும். அதை பழனிசாமியும் அவரோடு இருக்கின்ற ஒரு சில சுயநல கும்பலும் உறுதியாக வருங்காலத்திலே அதை அவர்கள்
நிச்சயம் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு கொடுத்தே ஆவார்கள். இப்ப கூட தெரியும் உங்களுக்கு, பழனிசாமி 4.5 ஆண்டு ஆட்சியில செய்த ஊழல் முறைகேடுகளால் இன்னைக்கு அவங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் நீங்க ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. நீதிமன்றங்கள்ல வழக்குகள் இருக்கு. ஏதோ கவர்னருடைய தேவால இன்றைக்கு சில பேர் தப்பிச்சிட்டு இருக்காங்க. திமுக உறுதியாக அவர்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கு தக்க தண்டனையை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே கொடுப்பார்கள். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.